வணக்கம். திட்டக்குடி அருகே பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கையகப்படுத்திய இடத்தை நீண்ட காலமாக அதிகாரிகள் பயனாளிகளை தேர்வு செய்து ஒப்படைக்காமல் அலட்சியம் காட்டி வந்ததால் கிராம மக்களே அந்த இடத்தில் கொட்டகை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே செங்கமேடு கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததை அடுத்து நீண்ட காலத்திற்கு முன்பு அப்பகுதி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நிலம் கையகப்படுத்தப்பட்டது. நிலம் கையகப்படுத்தப்பட்டதற்கு நில உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கையகப்படுத்தப்பட்ட இடத்திற்கு பயனாளிகளை தேர்வு செய்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியினர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி நீண்ட காலமாக கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வந்ததால் தற்பொழுது செங்கமேடு கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் கையகப்படுத்தப்பட்ட இடத்தில் கொட்டகை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் கொட்டகை அமைத்த கிராம பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இரு தரப்பினரையும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரவைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் இந்த நிலம் சம்பந்தமான கோப்புகள் ஆதி திராவிடர் நலத்துறையிடம் இருப்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கலந்தாலோசித்து பின்னர் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் மஞ்சுளா உறுதியளித்தார். கனவு தமிழகம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் வி மோகன்ராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி. செங்கமேட்டு கிராமத்துல இருந்து வசதி வரும் காசியம்மாளுங்கிற பெண்ணு பேசுறேன் சார். எங்க ஊருக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்த காலனி நிலம் சார். இது இலவச பட்டாய்க்காக ஒதுக்கப்பட்ட இடம் சார். இது அது தனி நபர்கள் சாமி துறைங்கிறவர்களும் சின்ன துறைங்கிறவர்களும் 2 பேரும் இந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டு எங்களுக்கு பட்டாவுக்காக இந்த இடத்த உடம் தங்குறாங்க சார். எங்க குடும்பத்துல ஒவ்வொரு நபர்களுக்கு 4 பையன் 5 பையன் 2 பொண்ணு 3 பொண்ணு இருக்கு சார். நாங்களாம் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுலயே 4 அடுப்பு 5 அடுப்பு வச்சுக்கிட்டு நாங்க சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பா தேவை சார். இது அரசாங்கம் எங்களுக்கு நல்ல முறையாக கவர்மெண்ட்டுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சார். இந்த இடத்துக்கு எங்களுக்கு பட்டா வரணும் சார். போலீஸ் இந்த இடத்துக்கு நாங்க சாலை வைக்கிறதுக்காக குச்சி ஊனியிருக்கோம் சார். இதை அந்த சாமி துறை சின்ன துறைங்கிறவரும் பொய்யாக கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை எல்லாத்தையும் இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணாம மிரட்டுறாங்க சார். அவங்க 2 பேருமே வசதி உள்ளவங்க தான் சார். அவங்க பணத்தை ஏதோ பண்ணிட்டு எங்களுக்காக இந்த இடத்த விட முடியாதுன்னு ரொம்ப தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இதை கவர்மெண்ட் தான் சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு ஒரு நல்ல விதமாக எங்களுக்கு இதை இடம் வாங்கி கொடுக்கணும் சார். நன்றி, வணக்கம்.